அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானினுடைய பங்குனி பெருவிழாவின் 6ஆம் நாள் இரவு யானை வாகனம். தனக்கு மேல் யாரும் தலைவனாக இல்லாமல் தானே தலைவனாக இருக்கும் விநாயகன், வேழமுகத்தான், பாரதம் எழுதிய ஒற்றை கொம்பன், தன் மீது தானே ஏறி வருவது போல யானை முகன் யானை வாகனத்தில் ஏறி வருகிறான். யானை அறிவில் கூர்மையானது. அதனால்தான் அதனை கட்டுப்படுத்தும் அங்குசம் அதன் கைகளிலேயே கொடுக்கப்படும். பிரேக்கோடு இருக்கும் வாகனத்தைப் போல நமக்கான கட்டுப்பாடு நம்முள்ளேயே உள்ளது. வேறு யாரும் நம்மை கட்டுப்படுத்த நாம் இடம் தராமல் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவமே யானை வாகனம். உமையொரு பாகன் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரர் யானையின் மீதேறி வீதியுலா வரும் காட்சி கோபுர தரிசனமும், சந்நிதி தெருவில் உலாவரும் தரிசனமும், வடக்கு மாடவீதியில் உலாவரும் தரிசனமும் கண்டால் செல்வம் நிறையும். கற்பகத்தாய் யானையின் மீது ஏறி உயிர்களை காக்க உலாவரும் உன்னதமான காட்சி. வேண்டுதல்களை நிறைவேற்றி இன்பம் தரும் அருள்மிகு கற்பகாம்பாளின் உள்ளம் நிறைந்த வீதி உலா. வள்ளி தெய்வானை சமேதரராக முருகன் சிங்காரவேலன் சக்திவேல் பெற்றவன், அறக்கரை அழித்தவன், தேவரை காத்தவன் யானையின் மீது உலா வருகிறான். திருக்கோவிலில் முருகன் சந்நிதியில் மூலவர் வள்ளியும் தெய்வானையும் யானையின் மீது அமர்ந்திருக்கும் கோலம். இது அருட்கோலம், வணங்குவோருக்கு வளம் தரும் வள்ளல் கோலம். சண்டிகேஸ்வரர் திருக்கோவிலை பாதுகாத்து கோவிலின் சொத்துக்களை பராமரித்து கணக்கு தருபவர். வந்த ஆன்மாக்களின் கணக்குகளையும் ஈசனிடம் சொல்வார். இதோ யானை மீது அவரும் பலம் வருகிறார்.